இறைவனை வணங்கி எஸ்எஸ் டாக்ஸ் ஹீல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்க. செல்ஃப் ஹீலிங் ஜேர்னியை தொடங்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய 15 விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் பார்ட் 1 பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் பார்ட் 3 தவிர்க்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். முதலாவது, ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோயிங் ரூல்ஸ். அதாவது யோகாவில் சாதக தத்துவா பாதக தத்துவான்னு சொல்லுவாங்க. நம்ம யோகா ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், நம்ம இலக்கை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள்னு. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தவிர்க்க வேண்டியது, கிட்டத்தட்ட பாதக தத்துவா மாதிரி. நம்மளுக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துடும். சொன்ன எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிச்சி பார்க்கலாமே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். உதாரணத்துக்கு காலையில் 5 மணிக்கே எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு ஹேபிட் செட் பண்ணுறோன்னா, எல்லா நாளும் நம்மளால் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. ஏதாவது ஒரு நாள் நம்மளுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கலாம், இல்லை வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருப்பாங்க, நைட்டு நம்ம தூங்க லேட்டாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் உடலை வருத்தி நம்ம ஒரு விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. ரெண்டாவது, எக்ஸ்கியூசஸ், அதாவது சாக்குப்போக்குகள். அதான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்லியாச்சே, அப்போ நம்மளுக்கு காரணம் கிடச்சிச்சு, இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஜாலியாகிக்காதீங்க. பார்ட் 1 வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம செட் பண்ண கோலை மறந்துடாதீங்க. நம்மளால் 5 மணிக்கு எந்திரிக்க முடியலங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, குறைஞ்சபட்சம் இப்போ ரெகுலராக எந்த டைமுக்கு எந்திரிக்கிறோமோ அதுலேருந்து 1/2 அன் ஹவர் முன்னாடி எந்திரிக்கிறதுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம செட் பண்ண கோலை அடையிறதுக்கு சின்ன சின்னதாக நம்ம முயற்சிகளை கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கணும். அதனால் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதையும் தவிர்க்கணும், எக்ஸ்கியூசஸ் அடிக்கடி எடுத்துக்கிறதையும் தவிர்த்துடணும். இது ரெண்டுத்துக்குமான நடுவில் மிடில் லைனில் ட்ராவல் பண்ண கற்றுக்கணும். மூணாவது, சாட்டிஸ்ஃபை ஆன் மெடிசன். மருந்தோட பலனில் திருப்தி அடைகிறது. எனக்கு தான் பிபி இருக்குது, அதான் டேப்லெட் இருக்கே, என்னால் தான் வாழ முடியுதே, நான் ஏன் இந்த மாதிரியான ஹெல்த்தி ஹேபிட்ஸு இவ்வளோ என்னை வருத்திலாம் நான் முயற்சி செய்யணும்னு எப்போவுமே நினைக்காதீங்க. அதுக்கு தான் பார்ட் 1ல் கோல் செட்டுங்கிறத முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். மருந்துகள் எல்லாமே ஒரு டெம்ப்ரவரி சொல்யூஷன் தான். அதனால் மருந்தோட திருப்தி அடைஞ்சு இதை நிறுத்திடாதீங்க. மருந்தில் திருப்தி அடைகிறத தவிர்த்துடுங்க. நான்காவது, கிரிட்டிசிசம், விமர்சனம் இல்லை குறை சொல்கிறதுன்னு சொல்லலாம். இது மோஸ்ட்லி நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க தான். ஏதோ ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறோம், திடீர்னு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், 9 மணிக்கு தூங்குறோன்னா ஒரு பதட்டம் ஆகிடுவாங்க. இதோட உனக்கு நல்லது இல்லையேப்பா, நல்லா சாப்பிட்ணும்ல, வளர்கிற புள்ளல்ல, இல்லை ஊரோட ஒத்து தானே வாழணும், இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் உங்ககிட்ட வரலாம். ஆனால் அவங்க நம்ம மேலே இருக்கிற அன்பில் தான் அதை சொல்கிறாங்க. அதனால் அவங்கள தவிர்க்க வேணாம், அவங்க சொல்கிறத தாராளமாக நம்ம தவிர்த்திடலாம். ஸ்ட்ரிக்ட் ஆன் டு யுவர் கோல். இறுதியாக 5வது, லோன்லினஸ், தனிமை உணர்வு. புது முயற்சி எடுக்கிறவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற விஷயந்தாங்க. 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போகணுன்னா துணைக்கு யாரும் வரமாட்டாங்க. வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட்னு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நம்மளே தான் நம்மளுக்கு ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தனிமை உணர்வு ஏதோ ஒரு ஸ்டேஜில் வரலாம், அதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போதே, ஹீலிங் ஜேர்னி கேட்கும்போதே எவ்வளவோ பேர் இதை முயற்சி செஞ்சிட்ருக்காங்கன்னு தெரியும். நான் சாத்விக் மூமெண்ட்டில் 21 டேஸ் கோர்ஸ் ஒரு தடவை சேர்ந்துருந்தேன். அதில் ஜாயின் பண்ணும்போது தான் தெரியும், எவ்வளவோ பேர் வேறு வேறு இடத்துலேருந்து ஒன்றா சேரும்போது தான் எவ்வளவோ பேர் தங்களோட க்ரோத்துக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கிறது தெரியும். அப்போ நம்ம தனியாக இல்லை, இப்போ நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தனியாக தெரிகிறோம், அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி வீடியோவில் சொன்ன 5 விஷயங்களை நீங்கள் உங்கள் ஜேர்னியில் சந்திக்க வேண்டியது வந்துச்சுன்னா கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. இது வரைக்கும் செல்ஃப் ஹீலிங் ஜேர்னியை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும் மனதளவில்ங்கிறத 15 விஷயமாக பிரித்து பார்த்தோம்.
இனி வரும் வீடியோக்கள்ல நம்மளோட உடல் மேம்பாட்டுக்காக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை தொடங்கலாம். இன்னைக்கான கோட்: தகவலை சேகரி, ஆராய்ந்து அறி, தெளிவுடன் நிர்ணயி, திடமுடன் செயல்படு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.